ஏன் தோத்ததுன்னா முயல் தூங்கி போயிடுது, அதெல்லாம் கிடையாது. நீ கரெக்ட் காரணம் இருக்குதுல்ல, அதை நீ சொன்னாதான். இல்லைங்க ஆமை எங்கே வரப்போகிறதுன்னு நினச்சி முயல் சாவாசமாக தூங்கிடுது, அதுக்குள்ளே ஆமை போய் வெற்றி இலக்கை பிடிச்சிருதுன்னு கிடையாது. உனக்கு சொல்ல தெரியல. நீ அந்த கேள்வி நான் என்ன கேட்டேன்னா அதையே திருப்பி சொல்லிட்டு பாரு. அது வந்து எதனால் தோத்ததுன்னு உனக்கு பதில் வரும். இப்போ முயல் ஆமையினால தானே தோத்தது, அதையே திருப்பி சொல்லுன்னாரு. முயல் ஆமையால் தோற்றது, முயல் ஆமையால் தோற்றது, இன்னும் 5-6 வாட்டி சொல்லுன்னாரு. முயலாமையால் தோற்றது, அது முயற்சி பண்ணாதனால தோத்துது அப்படின்னு NSK சொன்னார். அப்புறம் பாருங்க, ரொம்ப அற்புதமான கற்பனை இல்லையா? முயல் ஆமையால் தோற்றது, நீங்க சந்தி சேர்த்தாலும் இலக்கண பிழை இல்லை. முயலாமையால் தோற்றது, முயற்சி பண்ணாதனால தோற்றது. அப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன், முயற்சி பண்ணாதனால தோற்றது கண்டுபிடிச்சிட்டேன். பட் தாமதமா கண்டுபிடிச்சே, அதனால உனக்கு தமிழ் தாமதமா தான் சோறு போடும்.